எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சின்னம்மா அவங்க கைதான பிறகு கைதானது எப்படி தெரியும்? கூவத்தூர் பிரச்சனையெல்லாம் எப்படின்னு தெரியும்? ஒரு ஒரு முதல்வர உருவாக்குறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமிய உருவாக்கிட்டு போனாங்கங்கிறது தெரியும். சிறைக்கு போயிட்டு அவங்க ரிட்டர்ன் அவங்க இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டாங்கங்கிறது தெரியும். ஆனா, சிறைக்கு போன பிறகு அதுக்கு பிறகு அவங்க கட்சியில கூட அவங்கள இணைக்க கூடாத அளவுக்கு அவர எல்லாம் சதி பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அம்மா ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. திருப்பி எவ்வளோ நிகழ்வுகள் நடந்துருச்சு எல்லாமே நம்ம பார்த்தது தான். அதுக்கு பிறகு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள மீண்டும் இந்த அதிமுக ஒன்றிணையும். கண்டிப்பா நல்ல ஒரு நிலைக்கு வரும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டு பேசுனாங்க. பேட்டி கூட குடுத்தாங்க. அது உண்மை. ஏன்னா, அனைத்து இந்திய அண்ணா திமுக மீண்டும் ஆட்சியில பெறணும். 100 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த கட்சி நிலையா நிக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. அத நான் செயல்படுத்தணும்னு சசிகலா அம்மா சின்னம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அதன்படி அவங்க வழி நின்னாங்க. அதாவது கட்சியில அவங்கள சேர்க்கலன்னா கூட இந்த அதிமுக ஜெயிக்கணும்னு அவங்க வாழ்த்து தான் சொல்லியிருந்தாங்களே தவிர, எதிரா நின்னு ஒரு தடவ கூட செயல்படல. அந்த மனசுக்கு உண்மையிலேயே எங்க சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா, அந்த கட்சியில அங்க எம்ஜிஆர் செத்ததிலிருந்தே, அதுக்கு பிறகு இருந்தே அந்த அம்மாவ பாதுகாத்து, அம்மாவ அரசியல்லேருந்து அவங்கள கொண்டு ஒரு பெரிய ஆளாக்கி, இத்தன தடவ முதல்வராக்கி 6 முறை அவங்கள முதல்வராக்கி அழகு பார்த்ததுல சின்னம்மாவுக்கு பெரும் பங்கு உண்டு. அதேபோல நடராஜன் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பங்கு உண்டு. அவங்க இறந்ததுக்கு மட்டும் தான் சிறையிலேருந்து வந்துட்டு போனாங்க. இதெல்லாம் பெரிய ஒரு மன வலிங்க. இவ்வளோ நீண்ட நெடிய பயணத்த அவங்க கடந்து ஒரு அரசியல் பின்னணியில இருந்தவங்க அவங்க. அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு ஒரு அரசியல் பண்றது அவ்வளவு சரியா இருக்கிறதா தெரியல. எல்லாரும் ஒன்று சேரணும். அதுக்கு எடப்பாடி முதல்ல ஒரு முயற்சி எடுக்கணும். ஏன்னா எடப்பாடிய முதல்வர் ஆக்குனது எங்கேயோ இருந்த எடப்பாடி, எங்கேயோ அவரும் ஒரு பொறுப்புல இருந்தவர் தான். அவர கண்டெடுத்து ஒரு முதல்வர் ஆக்குறதுக்கு கூவத்தூர்ல கொண்டு வச்சு, அம்மா பட்ட கஷ்டம், சின்னம்மா பட்ட கஷ்டம் எவ்வளோங்கிறது எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும். இத நான் சொல்றேன்னு இல்ல, எல்லாருமே சொல்லுகிற ஒரு விஷயம் தான். எடப்பாடி இந்த விஷயத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவங்கள முதல்வரா வேட்பாளரா கொண்டாந்து நிறுத்தணுமோ, என்ன நிறுத்தணுங்கிறது விஷயம் இல்ல. எல்லாரையும் அரவணைச்சு அவங்களுக்கு ஒரு பொறுப்ப குடுத்து, இந்த கட்சியில எல்லாரும் சேர்ந்து நின்னா மட்டும் தான் திமுகவ எதிர்க்கவே முடியும். ஏன்னா, இன்னைக்கு நம்ம 35% இருந்த இன்னைக்கு அதிமுக, இன்னைக்கு வெறும் 21% சுருங்கியிருக்கு. ஏன் சுருங்கிருக்கு? டிடி தினகரன் தனியா போயிட்டாரு. இங்கிட்டு நம்ம பன்னி ஓபிஎஸ் தனியா போயிட்டாரு. இன்னும் நம்ம கேசி பழனிசாமி அவரு ஒரு தனியா நிக்கிறாரு. நம்ம புகழேந்தி அவர் ஒரு தனியா எல்லாம் தனித்தனியா சிதறி கிடக்கிற இந்த அதிமுக மீண்டும் ஒன்று பெறணும், எழுச்சி பெறணும் அப்படின்னா அனைவரும் ஒருங்கிணையணும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் மனசு வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இது. எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து அரவணைச்சு அவர் ஒரு முதல்வரா அவர் ஒரு முதல்வர் ஆகிறதுக்கு அவர் ஒரு முயற்சி எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். எல்லாரும் சேர்ந்து நின்று பிஜேபி இங்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டிடிவி எல்லாரும் ஒருங்கிணைச்சு பிஜேபியோட சேர்ந்து நம்ம ஜிகே வாசன் சாராக இருக்கட்டும், ஜான் பாண்டியனாக இருக்கட்டும், நம்ம கிருஷ்ணசாமி ஐயா இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்கன்னா கட்சி பலம் பெறும். இன்னும் பாமக இருக்கிறாங்க. இதுவே நம்மளுக்கு போதுமானது. அதே விஜய் சார் வந்தார்னா சந்தோஷம். இல்லை அவர் பிஜேபி அங்கே கூட்டணி இருக்கிறதுனால அவர் யோசிக்கிறாருன்னா பரவாயில்ல இருக்கட்டும். அவங்க தனியாக நின்று ஒரு போராட்டம். சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு. இந்த கூட்டணியே பெரிய பலம் பொருந்திய கூட்டணியாக அமையும். முதல்ல தயவு செய்து சின்னம்மாவை அழைச்சிட்டு இந்த கட்சியில் ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு ஒருங்கிணைந்து ஒரு செயல்படுத்தினா மட்டும் உண்மையிலேயே இந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏன்னா எதிர்ப்பலைகள் திமுகவுக்கு இப்போ நிறையா இருக்குது. அதுக்காக எதிர்ப்பலைகள் இருக்குங்கிறதுனாலேயே நம்ம தனிச்சு மட்டும் ஜெயிச்சிட முடியாது. எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டியது மிக முக்கியம். எடப்பாடி பழனிசாமி இதை செய்வார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். செய்யுங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. நான் உங்களை முதல்வராக்க தான் நாங்கள் ஆசைப்படுறோம். கண்டிப்பாக நீங்கள் மனசு வைக்கணும், அது நடக்கணும்.